இன்னைக்கு நம்ம பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ் 6th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 13th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு 5 டேஸில் ஒரு செம்ம பிரேக் அவுட் நடந்து 3 நாளில் ப்ரைஸ் வந்து 6-7% மேலே போயிடுச்சு. ஸோ 23rd செப்டம்பர் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 months 23rd செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் ஒரு 2 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனில் டச் பண்ணிடுச்சு. என்றைக்குமே டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் நான் இந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட், லாஸ்ட் போட்டிருக்கிற ப்ளூ லைன் என்னோட செல் டேட். இந்த இடத்துல டிமாண்ட் ஜோனில் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஒருவேளை டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வர ஆரம்பித்தாலும் இந்த இடத்துல எனக்கு எகெயின் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இது ஒரு பேஸ் கேண்டில். இந்த பேஸ் கேண்டில்லேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. எகெயின் ஒரு பேஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரேலி கொடுத்துருச்சு. ஸோ 2 இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகலைன்னு சொன்னாலும், அதாவது இங்கே ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகலைன்னு சொன்னாலும் எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து எனக்கு நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு பக்காவான ட்ரேட். இந்த ட்ரேடை நம்ம எடுத்தாச்சு. நான் ஒவ்வொரு கேண்டிலாக நான் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அடுத்த டிமாண்ட் ஜோனுக்கு ஒரே நாளில் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நான் வாங்கின இடத்துலேருந்து 4% வந்து மைனஸில் இருக்குது. இதில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருந்தா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து போட்ட அன்னைக்கே அடி வாங்கியிருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்த ட்ரேடோட வெயிட்டேஜ் எனக்கு 3% தான் இருக்கும். என்னோட கேபிட்டல் டிவைடட் பை 13 நான் போடுறனால இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வெறும் 3% மட்டும்தான். ஸோ எனக்கு 4% ட்ராப்புங்கிறது என்னோட கேபிட்டல் லெவலில் என்னை பெரிய லெவலில் என்னை பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த 4% ட்ராப் வந்துருச்சு. அடுத்த நாள் நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் ஒரு குட்டி பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. எகெயின் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னா இந்த ஸ்டாக்கு அடுத்த பிரேக் அவுட்டில் ஒரு 5% மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கில் இதுக்கு மேலே நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னால் அது சஸ்டைனபிளாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. நான் 2 இடத்துல டிமாண்ட் ஜோனை கேப்சர் பண்ணியாச்சு. ஒரு 4 to 5% ஸ்டாக் மேலே போனனால நான் அடுத்த நாள் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இதை மாதிரி டிமாண்ட் ஜோனை வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோனை பற்றினா ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இன்னும் இந்த டிமாண்ட் ஜோனை பற்றி படிக்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.